அன்பின் பிதாவே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிற தேவன். ஆண்டவரே, மை துதிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறீர். அதற்காக மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று சொல்லியிருக்கிற வசனத்தின்படி ஒவ்வொரு நாளும் உம்முடைய வல்லமையில் பலப்பட எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. உம்மையே சார்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபைகளை தாரும். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசிர்வதிங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 17வது வசனம். உங்களை புகழாமல் இதை குறித்து உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறேன். நீங்கள் கூடி வருதல் நன்மைக்கேதுவாய் இராமல் தீமைக்கேதுவாய் இருக்கிறதே. பவுல் கொரிந்து சபையை பார்த்து, நான் உங்களை புகழாம இந்த கட்டளையா உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஏற்கனவே உள்ள பகுதியில ஒரு பிரச்சனையை குறித்து பேசினதை நம்ம தியானிச்சோம். பெண்கள் முக்காடு போடணும், ஜெபம் பண்ணும் போதும் தீர்க்க தரிசனம் சொல்லும் போதும் ஆண்கள் முக்காடு இடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதை முந்தின பகுதியில நம்ம பார்த்தோம். இப்ப அடுத்து ஒரு பிரச்சனைய குறித்து இங்கே பேசப்படுகிறது. சபையில காணப்படுகிற ஒரு பிரச்சனைய கொரிந்து சபையில காணப்பட்டது. அதை குறிச்சுதான் இங்க சொல்றாரு. நீங்க கூடி வருதல், சபையில கூடி வருதல் நன்மைக்கேதுவா இல்லாம தீமைக்கேதுவா இருக்கு. அது என்ன அப்படின்றத அடுத்த வசனத்துல, முதலாவது, நீங்கள் சபையிலே கூடி வந்திருக்கும் போது உங்களில் பிரிவினை உண்டென்று கேள்விப்படுகிறேன். நீங்க சர்ச்சுக்கு கூடி வரும்போது உங்ககிட்ட பிரிவினை காணப்படுது. அதில் சிலவற்றை நம்புகிறேன் அப்படின்னு சொல்றாரு. மற்றவங்க இவர்கிட்ட சொல்றாங்க அவங்களுக்குள்ள பிரிவினை காணப்படுது அப்படின்னு. அதுல சிலதை நான் நம்புறேன் அப்படின்னு சொல்றாரு. நம்ம இதை ஏற்கனவே 1வது அதிகாரத்துல 12வது வசனத்துல பார்த்தோம். அந்த கொரிந்து சபையில சிலர் நான் அப்பல்லோவை சார்ந்தவன், நான் பவுலை சார்ந்தவன், நான் பேதுருவை சார்ந்தவன் சொல்லிட்டு பிரச்சனை காணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இங்க அதே மாதிரி அவங்களுக்குள்ள பிரிவினை இருந்தது. என்ன பிரிவினை அப்படின்னா, உங்களில் உத்தமர்கள் இன்னார் என்று வெளியாகும்படிக்கு மார்க்க பேதங்களும் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டியதே. உங்களுக்குள்ள மார்க்க பேதம், வித்தியாசம் இருந்தா தான் யார் உத்தமமானவர்கள் அப்படின்றது தெரியும். அதனால மார்க்க பேதம், வித்தியாசம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் உத்தமவர் யாரு அப்படின்றது தெரியும். நீங்கள் ஓரிடத்தில் கூடி வரும்போது அவனவன் தன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான். சபையில கூடி வர்றீங்க, ஒரே இடத்துல கூடி வர்றீங்க, அவரவர் சாப்பாட்டை நீங்க சாப்பிடுறீங்க. ஒருவன் பசியாய் இருக்கிறான், ஒருவன் தெரியாய் இருக்கிறான். ஒருவன் ஏழையா இருக்கிறவன் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாம பசியோடு இருக்கிறான். ஆனா இன்னொருத்தன் நல்லா திருப்தியா சாப்பிட்டு வெறித்து போய் இருக்கிறான். அப்ப ஏழை பணக்காரர் என்ற வித்தியாசம் அவங்களுக்குள்ள காணப்பட்டுச்சு. தான் கொண்டு வந்த சாப்பாட தானே சாப்பிட்டு சுயநலமா வாழ்றாங்க. மற்றவங்களை குறித்த ஒரு அக்கறை இல்லாம சபையில காணப்பட்டுச்சு. இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராபோஜனம் பண்ணுகிறதல்லவே. இப்படி செய்கிறது சபையில உங்க சாப்பாட்டை நீங்களே சாப்பிட்டு மற்றவங்களை குறித்து கரிசனை இல்லாம இருக்கிறது கர்த்தருடைய ராபோஜனம் பண்ணுகிறது அல்ல. புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா? நல்லா சாப்பிட்டு புசித்து குடிக்கிறதுக்கு நீங்க அவரவர் வீட்டுல இருந்து சாப்பிடலாம். தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா? சபையை என்ன செய்யறீங்க? அசட்டை பண்றீங்க. இல்லாதவர்களை, ஏழை மக்களை வெட்கப்பட செய்றீங்க. நமக்கு இல்லையே அப்படின்ற எண்ணத்தை ஏழை மக்களுக்கு ஏற்படுத்துறீங்க. உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்? இதை குறித்து
உங்களை புகழ்வேனோ புகழேன். நீங்க இப்படி செய்யறத குறிச்சு நான் புகழ மாட்டேன் அப்படின்னு பவுல் சொல்றாரு. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். நான் இப்ப உங்ககிட்ட சொல்ற சத்தியத்தை கர்த்தரே எனக்கு போதித்தார் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்றாரு. கலாத்தியர் 1:12 நான் அதை ஒரு மனுஷரால் பெற்றதுமில்லை, மனுஷரால் கற்றதுமில்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு சுவிசேஷத்தை குறிச்சு அங்க சொல்லப்படுகிறது. அது மாதிரி கர்த்தர் பவுலுக்கு கற்றுக் கொடுத்த காரியம் என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். காட்டி கொடுக்கப்படுற அன்னைக்கு ராத்திரியில இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில என்ன செய்தார் அப்படின்றத இங்க சொல்லப்பட்டிருக்கு. இது மத்தேயு 26 26 வரைக்கும் உள்ள வசனத்துல, அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாயிருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படிக்கு அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த காட்டி கொடுக்கப்பட்ட நாள்ல என்ன நடந்ததோ அதை இங்க பவுல் எடுத்து சொல்றார். அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை வாங்கி புசிங்கள், இது என்னுடைய பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்ன நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அப்படின்னு சொல்றாரு. இயேசு கிறிஸ்து சிலுவையில தன்னுடைய சரீரத்தை பிற்கிறதுக்கு நமக்காக ஒப்பு கொடுத்தாரு. அதை நம்ம நினைத்து பார்த்து அந்த அப்பத்தை புசிக்கணும். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடி பாத்திரத்தை எடுத்து, அந்த பாத்திரத்துல திராட்சை ரசம் இருந்துச்சு. அந்த பாத்திரம் என் இரத்தத்தின் ஆகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது. இப்ப இரத்தத்தினால பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல சர்வாங்க தகன பலி செலுத்தும் போது இரத்தத்தை பலி செலுத்துற இரத்தத்தை ஆடு அல்லது எதை பலி செலுத்துறாங்கோ அதனோட இரத்தத்தை எடுத்து பலிபீடத்துல தெளிப்பாங்க. அதுக்கு அடுத்து அந்த ஜனங்கள் மேல தெளிப்பாங்க. அதே மாதிரி இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, புதிய உடன்படிக்கைக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் சிந்தப்பட்டு நம்ம கூட ஒரு புதிய உடன்படிக்கை பண்றாங்க. அந்த புதிய உடன்படிக்கை என்ன அப்படின்றத எரேமியா 31 வரைக்கும் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதே வசனத்தை எபிரேயர் 8 வரைக்கும் உள்ள வசனத்துல அந்த புதிய உடன்படிக்கை என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அவர் நம்மளுடைய பாவங்களை மன்னித்து நம்மளை ஏற்றுக்கொண்டத அந்த புதிய உடன்படிக்கைய அந்த பகுதியில நம்ம வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவோடைய இரத்தத்தினால நம்ம மீட்கப்பட்டிருக்கோம். அவர் நம்மோடு புதிய உடன்படிக்கை செய்கிறார். நீங்கள் அதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். இயேசு நமக்காக தம்முடைய இரத்தத்தை சிந்தினார், நம்மளுடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்காக அப்படின்றத நினைவு கூர்ந்து அந்த பந்தியில நம்ம கலந்து கொள்ளணும். ஆகியால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். அந்த அப்பத்தை புசித்து திராட்சை ரசத்தை பானம் பண்ணும்போது நான் எது வரைக்கும் செய்யணும்னா, கர்த்தர் வரும் அளவுக்கும் அவருடைய 2வது வருகை வரைக்கும் அவருடைய அதை நம்ம செய்யும் போது, கர்த்தருடைய பந்தியில நம்ம பங்கு பெறும்போது அவருடைய மரணத்தை என்ன செய்யறோம், தெரிவிக்கிறோம். இயேசு எனக்காக தம்முடைய இரத்தத்தை சிந்தினாரு, இயேசுவோட சரீரம்
என்னுடைய பாவத்தின் நிமித்தம் பிற்கப்பட்டது அப்படின்றத நம்ம தெரிவிக்கிறோம். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ, அபாத்திரமாய் தகுதி இல்லாம அந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் அப்பத்தை புசித்து திராட்சரசத்தை பானம் பண்ணி கர்த்தருடைய பந்தியில தகுதி இல்லாம என்ன செய்யக்கூடாது, கலந்து கொள்ளக்கூடாது. பாவத்தோடு அதுல பங்கேற்க கூடாது. அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாய் இருப்பான். அவருடைய சரீரத்தை குறித்தும் அவருடைய சிந்தின இரத்தத்தை குறித்தும் குற்றம் உள்ளவனாய் இருப்பான். ஏன்னா அவருடைய இரத்தமும் அவருடைய சரீரமும் நம்மளுடைய பாவத்திலிருந்து மீட்கிறதுக்காகத்தான் பிற்கப்பட்டுச்சு. அவர் ரத்தம் சிந்தப்பட்டுச்சு. அதன் மூலம் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்டு அத அந்த அப்பத்தையும் பானத்தையும் திராட்சரசத்தையும் பானம் பண்ணுகிறவர்களாய் இருக்கணும். எந்த மனுஷனும் தன்னை தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்திலே புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். தன்னைத்தானே சோதித்து பார்க்கணும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் நம்மிடத்துல இருக்கா? நமக்கு தெரியும் நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்றது. வேற யாரும் சொல்ல வேண்டியதில்லை. நாமே சோதித்தறிந்தா தெரியும். சோதிச்சு பார்த்து அதை நம்ம மனம் திரும்புதல் நம்ம கிட்ட காணப்படணும். பாவம் இருக்குமானால் அந்த பாவங்களை அறிக்கை செய்து ஆண்டவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த பந்தியில பங்கேற்கணும். எண்ணத்தினால் எனில் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினாலே தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். அபாத்திரமா தகுதி இல்லாம அதுல கலந்துகிட்டா, கர்த்தருடைய பந்தியில கலந்துகிட்டா, கர்த்தருடைய சரீரம் என்ன அப்படின்றத அவனுக்கு தெரியல. அதனால தண்டனைய அவன் பெற்றுக்கொள்வான். இதன் நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். இப்படி அபாத்திரமா அந்த கர்த்தருடைய பந்தியில கலந்து கொள்ளும் போது சரீரம் பலவீனப்படுது, வியாதிகள் வருது, சிலர் மரணத்தை கூட சந்திக்கிறாங்க. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்த்தோம்னா நியாய தீர்ப்பு கிடையாது, தண்டனை கிடையாது. அதனால நம்ம கர்த்தருடைய பந்தியில கலந்து கொள்ளும் போது நம்மை நாமே ஆராய்ந்து சரி செய்ய வேண்டிய காரியங்களை சரி செய்து கர்த்தரிடத்துல நம்ம முழுவதுமா நம்மளை அர்ப்பணிக்கணும். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். உலக மக்கள் எப்படி நியாய தீர்ப்பு தண்டனை பெறுறாங்களோ, ஆண்டவர் அறியாத ஜனங்கள் தண்டனை எப்படி பெறுறாங்களோ அது மாதிரி நம்ம தண்டனை பெறாம இருக்கணும்ன்றதுக்காக கர்த்தர் நம்மளை என்ன செய்யறாங்க, சிட்சிக்கிறாங்க. சிட்சிக்கிறதுனா நம்மளை டிசிப்ளின் பண்றாங்க, நம்மளை சரி செய்யறாங்க. அப்ப கர்த்தரோட சிட்சைய நம்ம அற்பமா நினைக்க கூடாது. அவர் கடிந்து கொள்ளும் போது அந்த வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கணும். அவர் நம்மளை சரி செய்யறதுக்கு நம்மளை தாழ்த்தி கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்மளை அர்ப்பணிக்கும் போது நமக்குள்ள சுத்திகரிப்பு உண்டாகும். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல நம்மளை தாழ்த்தி ஆண்டவருடைய வார்த்தையின் மூலம் ஆண்டவர் நம்ம கூட பேசுகிற காரியத்தை சரி செய்ய வேண்டிய காரியங்களை சரி செய்து கொள்ளணும். ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜன பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். அப்படி சபையில கூடி வரும்போது நம்ம முந்தின இத வாசிச்சோம், தன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். வசனம் 20வது வசனத்துல அப்படி சாப்பிடாம ஒருத்தருக்கு ஒருத்தர் காத்திருக்கணும். நீங்கள் ஆக்கினைக்கேதுவாக கூடி வராதபடிக்கு ஒருவனுக்கு பசியாயிருந்தால் வீட்டிலே சாப்பிட கடவன். மற்ற காரியங்களை நான் வரும்போது திட்டம் பண்ணுவேன்.
அப்படி பசியா இருந்துச்சுன்னா வீட்டிலேயே சாப்பிட்டு வந்துரு. இங்க கூடி வரும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் காத்திருக்கணும். மற்ற காரியங்கள் எல்லாம் குறிச்சு நான் உங்ககிட்ட வரும்போது அதெல்லாம் திட்டம் பண்ணி சரி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்றத இந்த நாள்ல தியானிச்சோம். அப்ப இந்த நாள்ல என்னெல்லாம் கற்றுக்கொள்றோம் அப்படின்னு சொன்னா, சபை கூடி வரும்போது அவங்க மற்றவங்கள குறித்து ஒரு கரிசனை இல்லாம தங்கள் சாப்பாட்டை சாப்பிட்றவங்களா இருந்தாங்க. ஏழை மக்களை குறிச்சு, பசியோடு இருக்கவங்கள குறிச்சு கவலை இல்லாம இருந்தாங்க. அதனால பவுல் சொல்றாரு, நீங்க கூடி வர்றது நன்மைக்கு ஏதுவாய் இராமல் தீமைக்கு ஏதுவாய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்படி நீ சாப்பிட்டு புசித்து குடிக்கணும்னா வீடுகள்லே இருந்து செய்யணும். சபையை அசட்டை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்புறம் கர்த்தருடைய பந்தியை குறித்து சொல்றத நம்ம தியானிச்சோம். இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டுச்சு. அவருடைய சரீரம் நமக்காக பிற்கப்பட்டுச்சு. நம்ம அந்த கர்த்தருடைய பந்தியில பங்கேற்கும் போது அவருடைய இரத்தத்தை ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. அதனால அதை பானம் பண்ணும்போது அவரை நினைவு கூறணும். அந்த சரீரமாகிய அப்பத்தை நம்ம புசிக்கும் போது அவர் நமக்காக சிலுவையில தன்னுடைய சரீரத்தை பிற்க கொடுத்தத நினைவு கூறணும். அந்த பந்தியில கர்த்தருடைய பந்தியில கலந்து கொள்ளும் போது அபாத்திரமா தகுதி இல்லாம கலந்து கொள்ளக்கூடாது. நம்மளை நாம சோதித்து அறிந்து சரி செய்ய வேண்டிய காரியங்களை சரி செய்து கொள்ளணும். அப்படி தகுதி இல்லாம அதுல கலந்து கொண்டோம்னா நம்மளோட சரீரம் வீக் ஆயிரும், வியாதி வந்துடும், மரணத்தை கூட சிலர் சந்திச்சிருக்கிறாங்க. அதனால நம்மை நாமே நிதானித்து அறிந்து அந்த பந்தியில கலந்து கொள்ளணும். நம்ம தண்டனை பெறக்கூடாது நியாய தீர்ப்பு நாள்ல அப்படின்றதுக்காக கர்த்தர் நம்மளை சிட்சிக்கிறாரு. அவருடைய சிட்சிக்கும் போது அதை அற்பமா எண்ணாம நம்மளை தாழ்த்தி ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து சரி செய்ய வேண்டிய காரியங்களை சரி செய்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இருக்கும்போது நம்ம அவருடைய சமூகத்துல குற்றமற்றவர்களா மாசற்றவர்களா அவருடைய வருகை நாளில நம்ம காணப்படுவோம் அப்படின்றத இந்த நாள்ல தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்க கர்த்தருடைய பந்திய ஆண்டவரே ஜாக்கிரதையோடு ஆண்டவரே கலந்து கொள்ள எங்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. ஆண்டவரே, உம்முடைய சரீரம் எங்களுக்காய் பிற்கப்பட்டது, உம்முடைய இரத்தத்தை எங்களுக்காய் சிந்தினீர், எங்களை பரிசுத்தமாக்கும்படியாய் ஆண்டவரே உம்மையே பலியாய் ஒப்பு கொடுத்தீர். அதை நினைத்து உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீங்க சிட்சிக்கும் போது அந்த வார்த்தைகளை கேட்டு செவி கொடுக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நாங்க மற்றவர்கள் மேல கரிசனை உள்ளவர்களாய் ஆண்டவரே மற்றவர்கள் மேல அக்கறை உள்ளவர்களாய் காணப்பட கிருபை செய்ய, ஒவ்வொரு நாளும் எங்களை நிதானித்து அறிந்து கொள்ள கிருபை தாரும். ஆண்டவரே, வேத வசனத்தின்படி வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பயன்படுத்துங்க. அநேகர் ஆண்டவரே உம்மை அறிந்து ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. நாங்களும் சுவிசேஷ பணியில் எங்களால் இயன்றதை செய்ய கிருபை தாரும். எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே. காட் பிளஸ் யூ.